எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்த நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி என்ன ரிசல்ட் கொடுத்தோம், ரிசல்ட் என்ன வச்சு பார்க்கலாங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4, 5, 6 சரிங்களா? இல்லைனா 4, 5, 1 இந்த 2 நம்பர் தான் டார்கெட் பண்ண சொல்லியிருப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 மட்டும் தான் ரிசல்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா 4, 5 சரிங்களா? நம்ம 4, 5ன்னு எடுத்தோம். ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா 6, 7 சரிங்களா? 6, 7 போயிடுச்சு. பிசிக்கு நம்ம எடுக்கும்போது கணக்கில் கரெக்டாக தான் இருந்துச்சு. பக்காவாக இருந்தாலுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்து நம்பர் வரும்னு தெரிஞ்சுமே நம்ம பக்கத்து நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு 6 மட்டும் தான் சி போர்டில் பாஸு, எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரிங்களா? சரி வாங்க, நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்குள்ளே போகலாமா? ஏன்னா டெய்லியும் வந்து யாரும் எந்த வின்னிங் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று வின்னிங் கொடுத்தோம், இன்றைக்கி வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா சரிங்களா? கார்னியாவுடைய 660வது ட்ரா நம்பருக்கு நம்ம ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு கார்னியாவுடைய ரிசல்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாமா? இப்போ கார்னியாவுடைய ரிசல்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 135 சரிங்களா? இங்கே 135 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி கார்னியாவுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 542, அதாவது 655க்கு இங்கே 542 சரிங்களா? மார்க் பண்ணிக்கலாம் 542. அப்போ கார்னியா ரிசல்ட் 656க்கு 949 சரிங்களா? மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னியா 657 ட்ரா நம்பருக்கு 910 ரிசல்ட்டு சரிங்களா? மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னியா 658க்கு 099 ரிசல்ட் சரிங்களா? மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னியா 659க்கு 251 சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு 251. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 660 ட்ரா நம்பருக்கு நம்ம கார்னுடைய ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது வின்வினியோடைய சி போர்டு சரிங்களா? அதாவது நண்பா வின்வினியோடைய சி போர்டு கார்னியாவில் அது பி போர்டு சரிங்களா? பார்த்துக்கோங்க, வின்வினியோட சி போர்டு கார்னியாவோட பி போர்டு. அப்போ இங்கே இருக்கிற வின்வினோட சி போர்டு சரிங்களா? இங்கே வின்வினோட சி போர்டு அது கார்னியாவோட பி போர்டு சரிங்களா? இப்போ அதே மாதிரி வின்வினோட சி போர்டு அது கார்னியாவோட பி போர்டு. இப்போ பார்த்தா புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி வின்வினோட சி போர்டு சரிங்களா? இப்போ வின்வினோட சி போர்டு 5 அது கார்னியாவில் பவரில் சி போர்டு சரிங்களா? பார்த்துக்கோங்க, வின்வினோட தப்பாக மார்க் பண்ணிட்டேன், சிறுசக்தி மார்க் பண்ணிட்டேன். இங்கே அதே பார்த்தீங்கன்னா மேலே 5 தான் இருக்கும் சரிங்களா? வின்வினோட சி போர்டு 5, கார்னியாவில் அது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பவரில் இருக்குது 0 சரிங்களா? இப்போ அதே மாதிரி வின்வினோட சி போர்டு பார்த்தீங்கன்னா 9, கார்னியாவோட பி போர்டு இல்லைனா சி போர்டு சரிங்களா? அது 9. அதே மாதிரி வின்வினோட சி போர்டு பார்த்தீங்கன்னா 0, அதே மாதிரி கார்னியாவில் பார்த்தீங்கன்னா 5 பவரில் இருக்குது. அப்போ வின்வினோட சி போர்டுலேருந்து அது நம்பர் இறக்கலாம். அப்போ வின்வினோட சி போர்டு பார்த்தீங்கன்னா 9 சரிங்களா? அப்போ பி போர்டு அப்படி இல்லைன்னா சி போர்டு சரிங்களா? 9, 4 ஆல் போர்டு விளையாடுறவங்க பி போர்டு சி போர்டுக்கும் 9, 4 ட்ராயிட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ரொம்ப நண்பா பார்த்துக்கோங்க, பி போர்டும் சி போர்டுக்கும் 9 இல்லைனா 4ன்னு வரணும் சரிங்களா? சரி, இது ஒரு மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த மெத்தட் நம்ம அடுத்த நம்பர் பார்க்கலாமா? இப்போ கார்னியா சரிங்களா? கார்னியா இந்த 135 சரிங்களா? இது பாருங்கள், இது நான் எதில் மார்க் பண்ணுறேன்னா 50-50ஓட ஏ போர்டு சரிங்களா? 50-50ஓட ஏ போர்டு இங்கே 3, அது கார்னியாவில் 3. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு 3 சரிங்களா? இப்போ அதே மாதிரி 50-50ஓட ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 2 கார்னியா சரிங்களா? கார்னியாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2. இது பார்த்தோம்னா நம்மளுக்கு அன்றைக்கி பிசி பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா? ஏன்னா வின்வினோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், இங்கே 4க்கு இங்கே 4 பாஸ். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி சரிங்களா? அதே மாதிரி வின்வின் சரிங்களா? நம்மளுக்கு வந்து 50-50 பார்த்து வரும். இங்கே 50-50 இல்லை, நம்ம இந்த பம்பர் இருக்குது சரிங்களா? அந்த பம்பரை பார்த்துருந்தோம்னா 9ன்ட்டு நம்மளுக்கு கார்னியாவில் ஒரு 9 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வின்வினோட சரிங்களா? வின்வினோட சி போர்டில் 4 இருக்குது. இது பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு பிசியோ இல்லை ஏபியோ, நம்ம இந்த இடத்துல பிசி அண்ட் இல்லைனா ஏசி சரிங்களா? ஏதாச்சும் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நமக்கு ஏதாச்சும் இப்படி ட்ரை பண்ணாலும் 9, 4 ட்ரை பண்ணிப்போம் சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வின்வின் சரிங்களா? வின்வினோட சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்குது,
அதே மாதிரி காருண்யாவில் 0 சரிங்களா. இப்படி பார்த்து 0 எடுத்துருப்போம். அதே மாதிரி 50-50யோட ஏ போர்டு சரிங்களா. 50யோட ஏ போர்டில் 1 இருக்குது. அது காருண்யாவோடைய அது பி போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகினு இருக்குது. இப்போ அதே மாதிரி 50-50 சரிங்களா. 50-50யோட ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 5. அடுத்து காருண்யா சரிங்களா. காருண்யாவோடைய அது ஏ போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே 0. அதே மாதிரி நம்ம வின்வினோடைய சி போர்டு பார்த்தீங்கன்னா 9. இங்கே பார்த்தீங்கன்னா 9, 2 9க்கு ஏதாச்சும் ஒரு 9. நம்ம இப்படி ட்ரை பண்ணாலுமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசியோ அண்ட் இல்லைன்னா ஏபியோ பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல எனி ஒன் போர்டு பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா சரிங்களா. நம்மளுக்கு காருண்யாவோட ரிசல்ட்டு 251. நம்மளுக்கு 50-50யோட ஏ போர்டு சரிங்களா. 50யோட ஏ போர்டு 1. அது நம்மளுக்கு காருண்யாவோட சி போர்டு. அதே மாதிரி வின்வின் சரிங்களா. வின்வினோடைய சி போர்டு பார்த்தீங்கன்னா 0. இங்கே பார்த்தீங்கன்னா 5. பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிசி பாஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா பிசி தான் சரியாகும். பிசி 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 இங்கே இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு ஏசி ஏபியெல்லாம் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இந்த ஏசிக்கும் ஏபி மட்டும்தான் பாஸ், இங்கேயும் பிசி. அப்போ நாளைக்கு பிசிக்கு தான் சரிங்களா. இந்த பிசிக்கு மட்டும்தான் அதிகப்படியான வாய்ப்பு. பிசிக்கு மட்டும்தான் அதிகப்படியான வாய்ப்பு. நம்மளுக்கு பி போர்டோ சி போர்டோ 9 4 வரணும் சரிங்களா. இப்போ இந்த மெத்தடில் பார்த்து வரும்போது நம்மளுக்கு 50-50யோட ஏ போர்டு சரிங்களா. 50யோட ஏ போர்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் 50யோட ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. இப்போ 8 இல்லைன்னா 3 இதுவும் பார்த்தீங்கன்னா அண்டு பி போர்டு இல்லைனா சி போர்டு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு போர்டு தான் வரணும் சரிங்களா. இப்போ நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் பிசிக்கு சரிங்களா. அதாவது பி போர்டுக்கு 3, நான் சி போர்டுக்கு 4. அதே மாதிரி ஏ போர்டுக்கு சரிங்களா. நான் ஏ போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா உளுந்த ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் வரதா இருந்தால் 2 7. இன்றைக்கி உளுந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 276 சரிங்களா. இதுலேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி இருந்தால் அது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நம்பர் சரிங்களா. இந்த 6 தான் ரிட்டன் ஆகிற மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா 6 வந்து இங்கே ஏ போர்டுக்கு கிளிக் ஆகணும் சரிங்களா. அப்போ 634 ஒரு செட்டும் அப்படி மிஸ் ஒரு பட்சத்தில் 6 பவரில் இருந்தால் 134. அதே மாதிரி பிசிக்கு தான் சரிங்களா. பிசிக்கு மட்டும் 34 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. இது பாருங்கள் 634 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி 134 சரிங்களா. இந்த 134 சப்போர்ட்டுக்கு 634 மெயினாகவே ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு நம்பர் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் இருந்தால் மட்டும் சரிங்களா. இந்த வீடியோ வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டுமே, இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கெஸ்ஸிங். இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நானாக கெஸ்ஸிங் எடுத்து தான் போகிறேன் சரிங்களா. சரி நண்பா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வச்சிடும் சரிங்களா. பார்த்துக்கோங்க, நாளைக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.